வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன். ஸோ பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் டேஸில எல்லாருக்குமே ரொம்ப குழப்பமும், மனசஞ்சலமும் இருந்துகிட்டு இருக்கு. எதுக்காகன்னா, அவங்களோட ஹார்ட் அர்ன்ட் மணில வாங்குன அந்த கார்ஸோ, பைக்ஸோ அது எல்லாமே E20யோட அந்த காம்பேட்டபிலிட்டில இல்லன்னு சொல்லிட்டு ஏன்னா 2023க்கு முன்னாடி வந்த யூசர்ஸ்க்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி காம்பேட்டபிலிட்டி இல்லன்னு சொல்லிட்டு நெறைய வீடியோஸில வந்து பதிவு போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து பார்த்த நெறைய ஃபோரம்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நெறைய பேர் கார் வாங்குற டிசிஷனயே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை ஏதாவது ஒரு அரசாங்க அ அத்தாரிட்டி யாராவது ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு எங்கள மாரியான காமன் பீப்பிள்ஸுக்கு கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எஜுகேட் பண்ணுங்க ப்ளீஸ். ஏன்னா, இ இதுக்கு முன்னாடி இந்த ஏர் கம்ப்ரஷன் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு BS6 1க்கும் ஃபேஸ் 1க்கும் ஃபேஸ் 2க்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி அது சேமா தான் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ எந்தெந்த கார்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதே நெறைய குழப்பம் இருக்குது. அதான் என்னால் அதை எக்ஸ்பிரஸே பண்ண முடியல. எவ்வளவு குழப்பங்கள், எவ்வளோ இது. ஸோ ஏன்னா E10 பெட்ரோலு, E20 பெட்ரோலு. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இன்ஜினோட நாக்கிங் இஷ்யூ வரும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இஷ்யூஸ்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் பார்த்தேன் நிறைய ஃபோரம்ஸில் படிச்சிருக்கேன், எல்லாம் இது பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருமே தங்களுடைய தற்போது இருக்கிற அந்த கார் வாங்குற எண்ணத்தை வந்து அவங்க வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டாப் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போது நம்ம இந்தியன் எக்கானமியில் கொஞ்சம் வந்து சரிவு வரும். ஏன்னா இந்த இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்து நல்லது இல்லை. ஸோ கவர்மெண்ட் இதுக்கான ஒரு தெளிவான வந்து ஒரு வழிகாட்டுதலை வந்து கொடுத்தாங்கன்னா, நமக்கு இதனால் வந்து நிறைய பயன் இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பயன் இருக்கும். ஏன்னா நான் ஆஸ் அ காமன் யூஸராக வந்து நான் ஏன் இப்போ வாங்கணும், இப்போ நான் எதுக்குள்ளே போய் இந்த இதில் ஒரு புரிதலே இல்லாமல் நான் வந்து இப்போ என்னுடைய ஹார்ட் அர்ன்ட் மணியை நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இப்போ வந்து தோணியிருக்கு. ஸோ கொஞ்சம் ப்ளீஸ் இதை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு தெளிவான தீர்க்கமான ஒரு ரிலீஸ் ஏதாவது கொடுக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் வந்து RON 91லேருந்து 95க்கு மாறி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்றது கூட நம்மளுக்கு தெரியல. நான் ஒரு ரீசெண்டாக ஒரு பெட்ரோல் பங்க்கில் போய் பேசியிருந்தேன். அவருக்குமே கூட தெரியல அங்கே என்ன வந்து ஆக்டேனோட லெவல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியல. பட் ஆனால் இப்போ வர எல்லா ஃபியூல்ஸுக்குமே பார்த்திங்கன்னா, ஆக்டேனோட லெவல் 95ன்றது மேண்டேட் ஆகிடுச்சுன்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து இதுக்கான தயவு செஞ்சு பாசிபிள் சொல்யூஷனை ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.